ஆண்டவர் உலக அருட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இது 4வது மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர், அதான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க. அதனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா, அவர் சொல்லுகிற வார்த்தைகள். அதனால் நீங்கள் தனிமை அப்படின்னு நினைக்காங்க. சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது ஒரு சேனையும் நமக்கு உண்டு. அதனால் நம்ம எப்போதுமே தனிமை என்கிற உணர்வை என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும், அதை கடந்து போகணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா தனிமை நினைக்கிறாங்க. என் பக்கத்தில் யார் இருக்கா? சில பேர்கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு சப்போர்ட் யாரில், என்னை ஒருத்தர் மதிக்கல, என் கணவனை மதிக்கல, மனைவி மதிக்கல, பிள்ளைகள், அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சுக்கள் எல்லாம் நம்ம விட்டுறணும். நம்ம கூட இருக்கிறவரே சேனைகளின் கர்த்தர். அப்போ அவர் பல சேனைகளை வைத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர் இல்லையா? பல சேனைகளுடைய கர்த்தராக இருக்கிறபடி அவர் சொல்லுகிறதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகும். நம்ம அதை விட்டுட்டு கிளி ஜோசியக்காரன் சொன்னால் அப்படி கலங்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு என்ன செய்வான், பயந்துட்டு இருப்பான். கிளி ஜோசியக்காரனே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். பிறகு என்ன அவங்ககிட்ட கிறிஸ்தவனும்ல அப்படி பார்க்குறான். நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, ஸ்தோத்திரம், அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆண்டவர் என்ன அவர் சேனைகள் கர்த்தர் இல்லையா? அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் ராஜாதி ராஜா. அப்போ அவர் என்னடா சொல்லி வச்சுருக்கார்? வேதத்தில் நிறைய காரியம் சொல்லி வச்சுருக்கிறார். குறிப்பாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறார். அப்போ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீ எகிப்திலிருந்து வெளியாகி நீ வரும்போது உன்னை அமலேக்கர் வழிமறித்த சம்பவத்தை வச்சிருக்கிறான். அப்போது உங்களுக்கு விரோதமாக பலர் பல விதத்திலே கேடான காரியத்தை செய்ததை நீங்களும் நானும் மறந்துடலாம். ஆண்டவர் மறக்கவே மாட்டேன், மனசிலே வச்சுருப்பார். இல்லை ஒருவேளை நான் மறக்காமல் கூட வச்சுருக்கலாம். அவனுக்கு ஒரு பதில் கிடைக்கலையே, அவன் இப்படி தீமை செய்யிட்டானே அப்படி சொன்னால் கர்த்தர் அதெல்லாம் நினைச்சிருக்கிறாரு. அவன் அமலேக்கு அன்னைக்கு மறிச்சிட்டான். சோதரர் யுத்தத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார், அது வேறு. எப்படினாலும் அவன் என்ன செய்தான், அவன் அவர்களை வழிமறித்து தண்ணீர் கொடுக்காம அப்படி யுத்தம் பண்ணியிருப்பான். அப்போ காரணம் இல்லாமல் ஒருவன் உங்களுக்கு விரோதமாக அவன் எழும்பினால் தேவன் அப்போ ஒன்றும் செய்ய மாட்டார். சில நேரம் நமக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ சம்பவம் நடக்கு, ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டேக்காரே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி பண்ணுதான், சொந்தக்காரன் இப்படி பண்ணுதான், உடன்பிறப்பு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா வெயிட்டு, அந்த வெயிட்டெல்லாம் கர்த்தர் சில நேரம் காத்திருக்க வைக்கிறார். அந்த காலங்கள் நிறைவேறும் போது அவர் செய்ய வேண்டியது பாருங்கள். எத்தனையோ ஆண்டுகள், எப்போ யாத்திராம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பல நூற்றாண்டுகள் ஓடி முடிந்த பிறகு அதெல்லாம் மனசில் வச்சுருக்கேன். அவனுக்கு என்ன செய்யணுமோ அது பின்னாடி வாசிக்கிறோம். அந்த அமலேக்கரை முற்றிலும் சுட்டெரித்து போடுன்னு சவுலுக்கு ஆண்டவர் ஆர்டர் கொடுக்குறத பார்க்க. அருமையான தேவனுடைய, உங்களுக்கு விரோதமாய் யார் எந்த சூழ்நிலைகள் எழுப்பினாலும் நீங்கள் கவலையே படையாது. சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு விரோதமாக எழுப்பி என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக அவர் என்ன செய்வார். அதனால் ஒன்றும் கவலைப்படாங்க. நல்ல ரிசல்ட்டை தந்து அவர் சேனையின் கர்த்தர் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பார். நாம் நல்ல பிதாவே, சேனைகளின் கர்த்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நபர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் வைத்து ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அலுவலகங்களிலே, ஊழியங்களிலே நீர் செய்ய போகிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு விரும்பித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலையை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.